நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஆர் இந்த வீடியோக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 3 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி நிறைய புக்ஸ் நீங்கள் படிக்க முடியும். பட் அதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த புக்குன்ற டேர்மை வந்து நான் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிகாஸ் புக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்குமே சேம் புக்ஸ் இல்லை, அதே மாதிரி எல்லா புக்ஸ்க்குமே சேம் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் தர முடியாது. பிகாஸ் புக்ஸில் பேசிக்காக ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இருக்குது. பட் ஆனால் அதுவும் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா ஃபிக்ஷனில் வந்து லிட்ரரி ஃபிக்ஷன் இருக்குது, ஜானர் ஃபிக்ஷன் இருக்குது. லிட்ரரி ஃபிக்ஷனில் வந்து இன்னும் கிளாசிக்ஸ், மாடர்ன் கிளாசிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஜானர் ஃபிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ் ஃபேண்டசி, சைஃபை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபிக்ஷன் கேட்டகரி வச்சுக்கலாம். அண்ட் நான் ஃபிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நான் ஃபிக்ஷன் இருக்குது, அகாடமிக் நான் ஃபிக்ஷன் இருக்குது. ஸோ அகாடமிக் நான் ஃபிக்ஷன் வந்து இதில் அதுக்கு வந்து மொத்தமாக டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் அது வந்து நம்ம அதை வந்து இந்த வீடியோவில் பேச போகுது. அதே மாதிரி நான் ஃபிக்ஷன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி பெருசாக பேசல, பிகாஸ் நான் செல்ஃப் ஹெல்ப் படிக்க மாட்டேன். ஸோ நான் இதில் வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அகாடமிக் இல்லாமல் இருக்கிற நான் ஃபிக்ஷன் இந்த புக்ஸ்க்கு பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஸ்ட்ரைட்டாக எப்படி நிறைய புக்ஸ் படிக்கிறதுன்னு அதை பற்றி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங் யூ காட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கணும். ரீடிங் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் திங் நான் இங்கே மந்த்துக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படி இல்லாமல் ரீடிங் வந்து உங்களுக்கு லைக் நீங்கள் எப்படி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ, ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களோ, மூவிஸ் பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி ரீடிங் வந்து உங்களோட ரெகுலர் ஹேபிட்டாக இருந்தால் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் எசென்ஷியல் திங் நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்டாக பார்த்துங்க. நிறைய புக்ஸ் படிக்கிறது எப்படி இல்லைனா ரீடிங் ஹேபிட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கான 3 மெத்தட்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், டோன்ட் ஸ்கிம் ரீட். ஸ்கிம் ரீடிங்னா என்னன்னா, வந்து ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் மட்டுமே நம்ம படிக்கணும். ஆக்சுவலி நீங்கள் தெளிவாக அந்த வேர்ட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் படிப்பீங்க. ஒரு வேர்டையும் தெளிவாக உங்கள் மைண்டில் வந்து பேஜ் டு பேஜ் நீங்கள் படிப்பீங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ப்ராசஸ். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம படிப்போம். நானும் ஸ்டார்டிங் ரீடிங்கில் வந்து பண்ணப்போனா ஹோல் புக்கு இல்லை, பட் ஆனால் சம்டைம்ஸ் நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் படிக்கும்போது சம் சாப்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கிம் ரீட் பண்ணுவோம், அது வந்து நேச்சுரலாக இருக்கிற திங். பட் ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் நியூ டு ரீடிங்காக இருக்கும்போது உங்களுக்கு சில கிளாசிக்ஸ், சில கொஞ்சம் டிஃபிகல்ட்டான புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் மொத்த புக்கையுமே நீங்கள் ஸ்கிம் ரீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணி நிறைய புக்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஸ்கிம் ரீட் பண்ணி நீங்கள் ஒரு புக்கை வந்து ஒரு 4 days இல்லை 1 week முடியலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 months வந்து ஓவரால் நீங்கள் ஒரு 5-6 புக் படிக்கலாம் தான். பட் நீங்கள் மீனிங்ஃபுல்லாக அந்த புக்கை படிக்காதப்போ நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணாலும் சரி, ஸ்டோரி போட்டாலும் சரி, குட்ரீட்ஸில் ஆட் பண்ணாலும் சரி, நீங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் அடுத்த புக் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ரீடிங்கை வந்து என்ஜாய் பண்ணல. அது வந்து தீம்ஸ், அந்த கேரக்டர்ஸ் எதுவுமே உங்களுக்கு உள்ளே அப்சர்வ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிம் ரீட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து போக போக புக்ஸ் படிக்க மாட்டீங்க. நீங்களே வந்து ரீடிங்கை விட்டுருவீங்க. பிகாஸ் உங்களுக்குள்ளே இருக்க அந்த கில்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அதை என்ஜாய் பண்ணாதப்போ நீங்கள் கன்ஃபார்ம் அதை படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஸ்கிம் ரீட் பண்ணுறது பேசிக்லி 1-3 புக்ஸ் படிக்கிறது நல்லா இருக்கலாம். பட் ஈவன் நீங்கள் 1 page ஒரு நாளைக்கு படித்தா கூட, 1 yearக்கு ஒரு புக்கு கம்ப்ளீட் பண்ணால் கூட அது வந்து மோர் மீனிங்ஃபுல் தென் இந்த மாதிரி ஸ்கிம் ரீட் பண்ணி ஒரு 10 புக் படிக்கிறது. ஸோ டோன்ட் ஸ்கிம் ரீட். நீங்கள் படிக்கிற சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? சம்டைம்ஸ் யூ கேன் டூ, சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம், பட் அது பிரச்சனை இல்லை. பட் ஓவரால் நீங்கள் முடிஞ்சளவு எப்போலாம் ரீட் பண்ணுறீங்களோ அப்போலாம் வந்து படிக்கிற சென்டென்ஸ் புரியுதா, அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, அது வந்து கொஹிசிவாக இருக்கா, நீங்கள் படித்த அந்த சாப்டருக்குள்ளே கனெக்ட் ஆகுது அப்படி நீங்கள் ரீட் பண்ணுறீங்களா, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட் இதுதான். ரீட் 10 pages எவ்ரிடே. அதை வந்து கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப 10 page படிக்கிறதுல என்ன ஆகும்னு சொல்லலாம். பட் இப்போ நீங்கள் 10 page படிச்சிங்கன்னா நீங்கள் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3650 pages படிச்சிருப்பீங்க. லைக் நீங்கள் ஆவரேஜாக சில கிளாசிக்ஸ், சில ஜானர் ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ்லாம் சேர்த்து போட்டு சில நான் ஃபிக்ஷன் புக்லாம் போட்டிங்கன்னா சம்வேர் ஆவரேஜாக அது வந்து மோர் தென் 10 booksல வந்து நிற்கும். நீங்கள் ஒரு இயருக்கு மோர் தென் 10 books, அதுவும் 10 page நீங்கள் படிக்கிறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறீங்க, மீனிங்ஃபுல்லாக அந்த 10 page படிக்கிறீங்கன்னா ஒரு இயருக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு படித்த ஒரு 10 booksன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எ ரீடர். யூ ஆர் ஆக்சுவலி கேபிட்டல் ஆர்ட் போட்ட ஒரு பெரிய ரீடர். நீங்கள் 10 pages நான் படிக்கிற டைமிங் ரெக்கமெண்ட் பண்ணுறது மோஸ்ட்லி அதுனா தூங்குறதுக்கு முன்னாடி ஆர் நம்ம தூங்கி எழுந்த உடனே. பிகாஸ் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இல்லாமல் ரீட் பண்ணுறது அது வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்லீப்புக்கும் இது பண்ணோம். அண்ட் நம்ம படித்தது வந்து ஒரு மாதிரி நம்ம மைண்டில் வந்து நம்ம அதோடய தூங்குறது ஒரு மாதிரி ஆக்சுவலாக நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் ஆஃப்டர் வேக்கிங் அப் உங்கள் ஃப்ரெஷ் மைண்டோட ஒரு புக்கு படிக்கிறேன்னா தட்ஸ் another different good thing. அது ஒரு வித்தியாசமான நல்ல ஃபீலிங், அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் அஃப்கோர்ஸ் ரீட் as I said more than 10 books a year. Pages வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்க்கும் 10 pagesன்றது சேம் இல்லை. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு கிளாசிக் புக் எடுக்கிறீங்கன்னா அதில் 10 pagesன்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தென் நீங்கள் ஒரு ஃப்ரீயான ஒரு ஈஸி ப்ரோஸில் ஒரு ஃபேண்டசி ஒரு சைஃபை புக் படிங்கன்னா அதில் இருக்கிற 10 pages வந்து ரொம்ப சிம்பிள்
தென் அந்த கிளாசிக்கில் இருக்கிற ஒரு 10 pages. ஸோ அதுவும் ஒரு கன்சிடரில் இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து மேபி இப்போ நம்ம புக் ஸ்பேஸில் இல்லைனா நம்மள புக் ரீல்ஸ் அதில் புக் ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எல்லாருமே கிளாசிக்ஸ் தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட கிளாசிக்ஸ் வந்து ஈஸி டு ஆக்சஸ். நம்ம த்ரிஃப்ட் ஸ்டோரில் போகும்போது சரி, புக் ஷாப்பில் போகும்போது கிளாசிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லைனா ரொமான்ஸ் நாவல்ஸ் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி. பட் அது உள்ள இருக்கிற நிறைய ஜானர் ஃபிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. லைக் ஃபேண்டசி, சைஃபை, த்ரில்லர் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் புக் ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் தேடி போகலாம். இல்லை நீங்கள் என் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜானர் ஃபிக்ஷன் பற்றி தான் நான் பேசுவேன். நீங்கள் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் மூவிஸில் பார்க்கும்போது உங்களுக்கு சைஃபை, ஃபேண்டசிலாம் பார்க்க போறீங்கன்னா நீங்கள் அந்த டைப் ஆஃப் ஜானர். ஏன்னா அதில் நிறைய சப் ஜானர் இருக்குது. ஃபேண்டசின்றது ஜஸ்ட் ஒரு ஜானர் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் 10 pages ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ரோஸ் இருக்க ஒரு புக் படிக்கும்போது 10 pages நீங்கள் மேபி ஒரு 5 minutes, நாட் 5 minutes, மேபி ஒரு 10 minutes ஒரு 15 minutes படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக ஒரு கிளாசிக் உங்களுக்கு 30 minutes ஆகுனா நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 pages, எக்ஸ்ட்ரா ஒரு 10 pages படிக்கலாம். பிகாஸ் யூஸ்வலி நீங்கள் 10 pages மேலே கன்ஃபார்ம் படிக்க தான் போகிறீங்க. லைக் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான திங். இதில் நீங்கள் ஒரு நாளுக்கு 50 page படிச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு 50 page படிச்சுட்டு இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு 100 page படிக்கிறத விட டெய்லி 10 page படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெட்டர் அதை விட. பிகாஸ் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற அந்த தீம், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க கூடயே வராங்க. நீங்கள் படிக்கிறது ஒரு நாள் படிக்கிறது அடுத்த நாள் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெட்டர் தென் நீங்கள் அது வீக்கெண்டில் ஒரு 100 page 200 page படிக்கிறது விட. ஸோ இப்படி கன்சிஸ்டண்டாக படிக்கும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு ரீடிங் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரு நாள் 10 pages எக்ஸ்ட்ரா படிப்பீங்க, ஒரு நாள் 5 pages எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. தட் வில் கிவ் யூ லைக் அண்ட் மோர் தென் 10 books, மோர் தென் 20 books அளவுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ பட் 10 pages பேசிக். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் படிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்கை ராக்கெட் த புக் நம்பர்ஸ். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க, செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து ஒரு ஹேபிட் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது இது வந்து ஜஸ்ட் நாட் டு ஷோ ஆஃப் பண்ணது இல்லை. பட் ஆனால் உங்கள் புக்கை வந்து நீங்கள் பேக் ஆர் நீங்கள் எங்கெல்லாம் வெளில போவீங்களோ அப்போல்லாம் வந்து முடிஞ்ச அளவு அந்த புக்கை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு கம்யூட்டில் ட்ராவல் பண்ணும்போது லைக் ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ பிடிக்கும். நான் காலேஜ் டைமில் படித்த முக்கால்வாசி புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயினில் போகும்போது படித்தது தான். அண்ட் இப்போ நான் ஒர்க் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 90% படிக்கிறது ட்ரெயினில் போகும்போது மட்டும் தான் நான் படிக்கிறேன். ட்ரெயினில் ஒரு விண்டோ சீட்டில் எனக்கு ஃப்ரீயாக ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா தட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ரீட். அதுவும் இல்லாமல் லைக் அவுட் சைட் நான் டெரஸில் அந்த மாதிரி படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதுக்கு நான் காஃபி ஷாப், பார்க்கில் அந்த மாதிரிலாம் படிச்சதில்லை, வீட்டில் அந்த மாதிரிலாம் போய் படிச்சதில்லை. இஃப் யூஆர் லைக் ஆக்டிவான அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் த புக் அவுட் சைட். லைக் ட்ராவல் பண்ணும்போது பார்க்ஸில், காஃபி ஷாப்ஸில் அதெல்லாம் மேபி இஃப் யூர் திங்காக இருந்தால் ஹேபிட்டாக அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து அது மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அது வந்து கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு புக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி, மூவிஸ் பார்க்குற மாதிரி லைக் தானாக நம்ம ஃபோனில் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகுது. அந்த மாதிரி வந்து நீங்கள் புக்ஸ் பேஜஸ் வந்து உங்களோட இதில் ஆட் ஆகும். அண்ட் யூ வில் அஃபிஷியலி ரீடர். இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ இஃப் யூ ட்ரை தோஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா யூ கேன் லைக் கமெண்ட் பண்ணலாம். மெத்தட்ஸில் நீங்கள் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரிலாம் இல்லை. ரீடிங் இஸ் another habit, another passion. எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கேஷுவலாக, இஃப் யூ என்ஜாய் ரீடிங், அஃப்கோர்ஸ் யூ வில் ரீட் மோர் புக்ஸ். Ciao, adios.